ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேப்பை கூழ் இருக்குல்ல, அந்த மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அது அப்படி தான் பார்க்க போகிறோம். இது நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுற இந்த பவுடர் 8 மாதம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாராலும் சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு நான் ராகியை நல்லா வறுத்துக்க போகிறேன். வறுத்து நல்லா நம்ம பொடி பண்ணி பவுடராக நல்லா பல்க் அமௌண்ட்டாகவே நல்லா கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 8 மந்த்ஸ் பேபிலேருந்து நம்ம சாலிட் ஃபுட் கொடுக்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்ல. ஃபஸ்ட்டு 6 மந்த்தில் கொடுக்கும்போது நம்ம பால் எடுத்து கூழ் கிண்டி கொடுப்போம், ராகி பால் எடுத்து. ஆனால் ஆஃப்டர் 8 மந்த்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், இந்த பவுடரையே நம்ம ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு கூழ் மாதிரி கிண்டி கொடுக்கலாம். அதுதான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ராகியை ஒரு 1 kg ராகியை நல்லா சட்டியில் போட்டு நல்லா வறுக்கிறேன். அதுக்கப்புறம் வேர்க்கடலை இருக்குல்ல, அதை நல்லா தோல் நீக்கிட்டு வேர்க்கடலை நல்லா தோல் நீக்கிட்டு அதையும் வறுத்துக்க போகிறோம். இந்த வேர்க்கடலை தான் இதுக்கு நல்ல ஒரு வாசமாக கொடுக்கும். நல்ல குவாலிட்டியான வேர்க்கடலையே வாங்கிக்கோங்க. ஏன்னா சில இது ரொம்ப காம்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இதாக சேர்த்துக்கிட்டால் தான் நான் நூல் விழாமல் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதில்ல, அதனால் சொல்கிறேன். குவாலிட்டியான வேர்க்கடலை வாங்கி நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மாவோடு நம்ம சேர்த்துக்க போகிறோம். நம்ம எல்லாமே ஒரு நயமான ப்ராடக்டாக வாங்கினா தான் இது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கெட்டு போகாத சீக்கிரம், இல்லைன்னா நூலாக விழும், ஒரு மாதிரி கட்டி ஃபார்ம் ஆகும். அதனால் சொல்கிறேன். இப்போ வேர்க்கடலை நல்லா தோல் நீக்கிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சட்டியில் நல்லா வறுத்து அந்த கேப்பையோடு சேர்த்து இதையும் இது பண்ணிக்கலாம். இந்த ராகியில் நமக்கு தெரியும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு. அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சின்ன குழந்தைங்கன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு, ஈஸியாக டைஜஸ்ட்டும் கூட ஆகும். குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை நம்ம கொடுக்கலாம். இப்போது அந்த வேர்க்கடலையை அதோடு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 4-5 முந்திரி பருப்பும் ஒரு பாதாமும் சேர்த்து அதையும் நான் நல்லா சட்டியில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 8 மாதம் குழந்தையாக இருந்தது அப்படின்னா நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதை கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வெயிட் நல்லா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். இதை நம்ம சாப்பிட்டு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா குளிச்சுட்டு காலையில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நல்லா தூங்குவாங்க சாப்பிட்டுட்டு. அந்தளவுக்கு ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது, நல்லா சத்தான பிரேக்ஃபாஸ்ட் கூட. பெரியவங்கன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம வெயிட் கெயின் பண்ண போகிறோம், ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க அப்படின்னா அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம இதை கொடுக்கும்போது அந்த உடம்பு வெயிட்டு கூடுறது ஒரு கிராஜுவலாக கொழுப்பே இல்லாத உடம்பு வெயிட்டு கூடுன்னு சொல்லுவாங்கள்ல, கெட்ட கொழுப்பு எதுவுமே இல்லாமல் நல்ல கொழுப்பாக நமக்கு வெயிட்டை கெயின் பண்ணி கொடுக்கும். இது கூட நான் சுக்கு பொடியும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துருக்கேன். ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு டைஜஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுனால சுக்கு பொடி ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம். நான் மிக்சியில் தான் எப்போவுமே அரைப்பேன். நல்லா அரைச்சிட்டு நல்ல பவுடர் அரைச்சிருங்க. அரைச்சிட்டு நான் காய விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அந்த சூடு நல்லா போகணும். ஃபஸ்ட்டு கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நல்லா கையை வச்சு நல்லா எடுத்து விட்டுருங்க. அந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா கை வச்சு அந்த கட்டி கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க. அப்புறம் நல்லா ஆற போட்டுட்டு நம்ம அரிப்பை வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். அப்படின்னா தான் நல்லா நைஸ் பவுடராக கிடைக்கும். நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நூல் விழாது, கெட்டு போகாது சீக்கிரம், காம்பின வாடை எதுவுமே வராது. இப்போ இந்த ஃபில்டரில் போட்டு நல்லா நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற மாவை பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குன்னு. இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கிடணும். சின்ன குழந்தைங்களுக்கு 6 மாத குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ராகியை நைட்டே ஊற வச்சு அதை பால் எடுத்து கூழ் மாதிரி கிண்டி கொடுக்கலாம். 1 வயசு வரைக்குமே குழந்தைங்களுக்கு நம்ம எதுவுமே சால்ட்டோ இல்லை சுகரோ எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம், அப்படி தானே. அப்போ இந்த பவுடர் 8 மந்த்ஸ் பேபி ஆச்சுன்னா இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஹாட் வாட்டரை மிக்ஸ் பண்ணி கொஞ்சோடி ஓமம் மட்டும் சேர்த்து நம்ம கூழ் மாதிரி நல்லா அழகாக கிண்டி கொடுக்கலாம். இதே ஆஃப்டர் 1 இயர் பேபினா நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், கருப்பட்டி வேணாலும் ஆட் பண்ணி கூழ் மாதிரி நல்லா கிண்டி கொடுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு எப்படி கூழ் கிண்டுறதுன்னு ஒரு டெமோ மாதிரி காமிக்கிறேன். இது என்னோடய பையனுக்காண்டி நான் பண்ணுறேன். நான் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சோண்டி ஓமமும் கொஞ்சோண்டி சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவனுக்கு 2.5 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அவனுக்கு கருப்பட்டி ஃப்ளேவர் பிடிக்காதுங்கிறதுனால நான் கருப்பட்டியை ஸ்கிப் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம கூழ் எப்படி கிண்டுவோமோ அதே மாதிரி தான் கிண்ட போகிறேன். இப்போ இதில் ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வைங்க. ஃபஸ்ட்டே நம்ம அடுப்பில் வச்சிட்டோம் அப்படின்னா கட்டி கட்டி ஆயிரும். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி தண்ணியாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ப்ராசஸ் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் மெனக்கெட தானே செய்யணும். நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெய்லி அதை யூஸ் பண்ணும்போது நல்லா ஈரக்கை எதுவுமே படாமல் நல்லா நீட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் மாவு.
பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் நல்லா விடாமல் மெதுவாக லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா கட்டி விழாமல் அழகாக அல்வா மாதிரி வரும் கூழ். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் விடாமல் இப்படி கிண்டிகிட்டே இருந்தோம்னா கட்டியே விழாது, சூப்பராக வந்துடும். அந்த ஸ்டேஜில் அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுவாகவே அழகாக நல்லா க்ரீமியாக அழகாக வந்துடும். பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நான் கருப்பட்டி எதுவுமே ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா கருப்பட்டி ஆட் பண்ணிக்கலாம். இதை பெரியவங்களும் சாப்பிட்லாம், சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களும் சாப்பிட்லாம். 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த மாவை கொடுங்க. 6 மந்த்தாக இருக்கும்போது பால் எடுத்து கூழ் கிண்டி கொடுங்க. அதுதான் நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். மார்னிங் கொடுங்க, பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுங்க, டின்னருக்கு எடுக்காதீங்க. நான் செமிக்காது, காலையில் கொடுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்டாங்கன்னா நல்லா ரிலாக்ஸாக தூங்குவாங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் லக்ஸ். பபாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த அவல் சர்லாக் எப்படி பண்ணணும்னு கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.